ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட தரமான சம்பவங்கள் இருக்கக்கூடிய 2 மூவி ஒரு சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா டெல் மீ சாஃப்ட்லி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணை மேட்டர் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு தீம்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டுனாலும் அமேசான் பிரைம்ல வந்துட்டு தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளா இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா தான் வந்து ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர காஜா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிரேக்கப் பண்ண உடனே இவங்க சின்ன வயசுல போனாங்கன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு மீட் பண்றாங்க. அதுல ஒருத்தன் பேஸ்கெட் பால் கோச்சாவும் இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா இவங்களோட கிளாஸ்மேட்ல இருக்கான். இது போதாதுன்னு ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வந்துட்டு கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நடக்கிற சம்பவம்லாம் என்ன, யாருக்கூட வந்துட்டு நம்ம ஹீரோயின் சம்பவமா வந்தாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல தரமான சம்பவத்தோடு சேர்த்து ஒரு டான்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணு வரும், அது பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு பயங்கரமான படம் தான். தென் அடுத்து பார்க்க போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா மிட்நைட் சிஸ்டர். இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி காமெடி டிராமாவா எடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 5.6 கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம படத்துல வர ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் வந்து மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கூட தனியா வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தனியா வந்துட்டு நைட்ல சுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா சுத்தமா புரியாது. பட் இருந்தாலுமே சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர ஓப்பனா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா பார்க்க போற சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா சிட்டி ஆஃப் த ஷேடோ. இந்த சீரிஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜெனரலா எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய விசேஷமான வந்துட்டு உயிரோடு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அப்படியே எரிச்சு விட்டுறாங்க. ஸோ இது யார் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக சஸ்பெண்ட்ல இருக்கிற நம்ம சீரிஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. இவர் கூட ஒரு பார்ட்னருமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மென்டலா வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இந்த கேஸை இவர் எப்படி சால்வ் பண்றாரு அப்படின்றது தான் இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் அப்படின்றது கொஞ்சம் குறைவா இருந்தாலுமே விஷுவலாவே பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமா எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரியான அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலாக இந்த மாதிரியான சீரிஸ் அதுக்கப்புறம் மூவ்ஸோட அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம காக்க முடிச்சாங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.